இப்போது நம்ம ஆட்டோக்ளேவ் பற்றி படிக்க போகிறோம். ஆட்டோக்ளேவில் பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி ஆட்டோக்ளேவ் எப்படி டயக்ராம் பண்ணுறதுன்னு முதல்ல பார்த்துக்கிறணும். ஆட்டோக்ளேவை நம்ம எழுதிக்கிறணும். ஆட்டோக்ளேவ்னால் என்னென்னா, ஆட்டோக்ளேவ் இது மாய்ஸ்ட் ஹீட் ஸ்ட்ரீம் அண்டர் ப்ரெஷர் இஸ் a டைப் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன், ஃபிசிக்கல் மெத்தட் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன் சொல்கிறாங்க. இதோட பிரின்சிபல் வாட்டர் பாயில், அதுக்கப்புறம் ரிலீஸ் வேப்பர் ரிலீஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் இன்சைட் தி அதுக்கப்புறம் வேப்பர் ரிலீஸ் பண்ணுது அண்ட் க்ளோஸ் த வெசல் அண்ட் இன்க்ரீசிங் இந்த ஸ்ட்ரீம் மூலியம் அண்டர் ப்ரெஷர் மூலியமாக இருக்குது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது என்ன சொல்கிறாங்கன்னா, இது லேட்டன்ட் ஹீட்டாக இருக்குது. இது வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் டைப் ஆஃப் ஆட்டோக்ளேவ் இருக்குது. இந்த ஆட்டோக்ளேவ் 120 to 130 டிகிரி 120 to 130 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். இதோட அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் பார்த்தோம்னா 10 to 15 பவுண்டாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் அண்ட் ஸ்ட்ரீம் அண்டர் எல்பி அதுக்கப்புறம் 15 பவுண்டு. யூஸ்வலி இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா சர்ஜிக்கல் மெட்டீரியலு, லெபரட்டரி வேர்ஸ் அண்டு கல்ச்சர் மீடியா, காட்டன் ட்ரெஸ்ஸு, கல்ச்சர் மீடியாவுக்கு, அதுக்கப்புறம் லெபார்ட்டரி டெஸ்ட்டுக்கு கல்ச்சர் மீடியாவுக்கு, அதுக்கப்புறம் காட்டன் ட்ரெஸ்ஸிங்க்கும், அதுக்கப்புறம் மெட்டல், அதாவது மெட்டலுக்கும் பயன்படுத்துகிறாங்க. க்ளவ்வு, அதுக்கப்புறம் கிளாஸ் சிரிஞ்சிலே கிளாஸ் சிரிஞ்சு இருக்குமா, அதுக்குமே யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சர்ஜன் க்ளவுஸுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. சர்ஜன் க்ளவுஸ் இருக்குல்ல, அதுக்குமே இப்போ யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இது குவாலிட்டி கண்ட்ரோல் ஆட்டோக்ளேவ் டேப்ஸ் வச்சுருக்குறாங்க. ஆட்டோக்ளேவ் டேப்ஸ் உள்ளே ஒரு டேப்ஸ் மாதிரி இருக்கும். அதான் குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜியோபாசிலே ஸ்டெப்டோ, அதுக்கப்புறம் ஸ்டீரோ தெர்மோஃபிலஸ் ஸ்போஸ் அதுக்கப்புறம் ஸ்டீரோ தெர்மோஃபிலஸ் போஸ் போடுவாங்க. இப்போ ஸ்டீரோ தெர்மோஃபிலஸ் போஸு இப்போ ஆட்டோக்ளேவ்னு எடுத்துட்டோன்னா, ஆட்டோக்ளேவ் போட்டுட்டோன்னா ஃபஸ்ட்டு இதோட பிரின்சிபல் எப்படி ஒர்க் ஆகுது, ஆட்டோக்ளேவ்னால் என்ன, இன்ட்ரோ போடணும். பிரின்சிபல் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த டயக்ராம், ஆட்டோக்ளேவ் டயக்ராம் நல்லா நம்ம போடணும். நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் போட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் க்ளவ்வு, சிசரு, மெட்டல்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நம்ம வரைஞ்சிக்கிறணும். அதுக்கப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல் கண்ட்ரோலுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு ஆட்டோக்ளேவ் டேப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி டேப்பு, அதுக்கப்புறம் ஜியோபாசிலே, அதுக்கப்புறம் ஸ்டெப்டோ, அதுக்கப்புறம் பேசிலே, இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பேசிலாம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்போஸ் அசோசியேட்டடில் இப்போ ஸ்போஸ் அசோசியேட்டட் ஆகுது. இந்த ஸ்போஸ் எல்லாம் ஏன்ட கெமிக்கல், அதுக்கப்புறம் கெமிக்கல் இண்டிகேட்டர், இந்த க்ரீன் கலர்லலாம் எரியும்ல, அந்த மாதிரி கெமிக்கல் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது நம்ம 3 பார்த்தாச்சு குவாலிட்டி கண்ட்ரோலில். நெக்ஸ்ட்டு என்னதுன்னா, இப்போ க்ளூட்டரால்டிகைட் பற்றி பார்க்க போகிறோம். க்ளூட்டரால்டிகைடில் என்ன இருக்குதுன்னா, க்ளூட்டரால்டிகைடில் என்ன இருக்குதுன்னா, இந்த கெமிக்கல் மெத்தட் ஆஃப் அதுக்கப்புறம் ஸ்டெரிலைசேஷனில் க்ளூட்டரால்டிகைட் பொட்டன்ட் அதுக்கப்புறம் பாக்டீரியோசைடு, ஸ்போரோசைடல், அதுக்கப்புறம் ஃபஞ்சிசைடல், அதுக்கப்புறம் வெட்டிசைடல் பை புரோட்டீன் அப்படின்லாம் இருக்குது. கொயாகுலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி செல் மெம்பரேன் ஆஃப் த மைக்ரோப்ஸ். அதுக்கப்புறம் இதில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்போரிசைடல், ஃபஞ்சிசைடல், விரலன்சைடல், அதுக்கப்புறம் பாக்டீரியோசைடல், இது எல்லாமே க்ளூட்டரால்டிகைடில் யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு கெமிக்கல் மெத்தடாக இருக்குது. இப்போ க்ளூட்டரால்டிகைட்னு ஒரு சொல்யூஷன், இது ஒரு பீக்கரில் இருக்குது. இந்த க்ளூட்டரால்டிகைட் சொல்யூஷன் அதுக்கப்புறம் இந்த பாக்டீரியா, ஸ்பைரல், ஃபஞ்சிசைடல், வைரசைடல், இதெல்லாம் பண்ணுது. இந்த கொயாகுலேஷன் அண்ட் டிஸ்ட்ரப்ஷன் ஆஃப் த செல் மெம்பரேன், அதுக்கப்புறம் செல் மெம்பரேனில் டிஸ்ட்ரப்ஷன் நடக்குது. டிஸ்ட்ரப்ஷன் ஆஃப் த செல் மெம்பரேன் ஒரு டயக்ராம் போட்டுக்கிறோம். டிஸ்ட்ரப்ஷன் ஆஃப் த செல் மெம்பரேன்னா, ஒரு செல் இருக்குன்னா அதில் இருக்கிற மெம்பரேனில் டிஸ்ட்ரப்ஷன் இருக்குது. மெம்பரேன் போட்டுக்கிறணும். அதுக்கப்புறம் லெஸ்ஸர் இரிட்டன்ட் டு தி ஃபார்மால்டிகைடு. ஃபார்மால்டிகைடை விட க்ளூட்டரால்டிகைடு அதுக்கப்புறம்
ரொம்ப லெஸ்ஸர் அதுக்கப்புறம் ரொம்ப லெஸ்ஸர் இரிட்டண்ட்டாக வந்து இருக்குது. இது வந்து குட் ஃபார் இது ஃபார்மாலிகேட்டோட என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து லேப்ரோஸ்கோப் இந்த மாதிரி இந்த ஸ்கோப் மாதிரி இருக்கும்ல ஸ்கோப் மிஷின், இந்த மானிட்டர், அதுக்கப்புறம் லேப்ரோஸ்கோப்பு, அதுக்கப்புறம் வந்து சிஸ்டோஸ்கோப்பு, சிஸ்டோஸ்கோப்பு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ப்ராங்கையில் வந்து இருக்கக்கூடிய ப்ராங்கையில் பார்க்கக்கூடியது வந்து ப்ராங்கோஸ்கோப்பு, அதுக்கப்புறம் வந்து சர்ஜிக்கல் சிசரும் யூஸ் பண்ணுறாங்க. சர்ஜிக்கல் சிசர் வந்து குளுட்டரால்டிகையில் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பயாப்சி நீடில், குட்டி குட்டி நீடெலாம் இருக்கும்ல, அந்த பயாப்சி நீடலும் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சர்ஜிக்கல் பிளேடு, பிபி பிளேடுன்னு சொல்கிறாங்க, அந்த பிபி பிளேடும் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கொலனோஸ்கோப்பினா வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு ராடு மாதிரி இருக்கும், அது வந்து கோலனுக்குள்ளே விட்டுவாங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி 10 மணி நேரம் வந்து ஊற வைப்பாங்க. இப்போ இது எல்லாமே வந்து 10 ஹவரில் வந்து ஊற வைக்கிறது தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஃபுல் ஸ்டெரிலைசேஷன் நடக்கிறதுக்காக. இப்போ வந்து நம்ம ஊண்டு பற்றி பார்க்க போகிறோம். ஊண்டில் வந்து ஊண்டுனா வந்து என்னது முதல்ல நம்மளுக்கு ஊண்டுனா என்னன்னு முதல்ல பார்த்துடலாம். இப்போது ஊண்டு டயக்ராம் இப்போது நம்ம வந்து ஒரு ஊண்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா வந்து இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வந்து நல்லா செம்மையாக போடணும். இது வந்து டிஸ்கண்டினியூஸ், இது வந்து டெஃபினிஷன் ஒரு ஹெட்டிங் போட்டுட்டு டிஸ்கண்டினியூஸ் பிரேக்கிங் ஆஃப் த சர்ஃபேஸ் எபித்தீலியம், இந்த எபித்தீலியம் வந்து பிரேக் ஆகுது, அதான் சொல்கிறாங்க. இந்த ஊண்டு ஹீலிங் பார்த்துருக்கோம், வெறும் ஊண்டு நம்ம பார்த்துருக்கோமா, அதை நம்ம பார்ப்போம். இதுதான் வந்து ஊண்டு எப்படி இருக்கும். நார்மலாக இருக்கிற ஒரு எபித்தீலியம், ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கிறணும். நார்மலாக இருக்கிற ஒரு எபித்தீலியம் வந்து எபித்தீலியத்தினால வரக்கூடியது. இப்போது இந்த மாதிரி எபித்தீலியத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு ரப்ச்சர் வந்து வந்திருக்குது, இதுதான் வந்து ஊண்டு. பிரேக்கிங் ஆஃப் த சர்ஃபேஸ் டிஸ்கண்டினியூஸ் பிரேக்கிங் ஆஃப் த சர்ஃபேஸ் எபித்தீலியம் வந்து சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஊண்டுன்னு. அதாவது இந்த ஊண்டு வந்து டைப்புன்னு போட்டுக்கிட்டு சிம்பிள் அண்டு காம்ப்ளெக்ஸ் ஊண்டு